இன்னைக்கு விடுதலை பார்ட் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிருக்கு. இதனுடைய விமர்சனத்தை உடனடியா பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி விடுதலை பார்ட் 1ல பாத்தீங்க அப்படின்னா, சூரி வந்து விஜய் சேதுபதியை கைது பண்ணுவாப்ல. அப்ப வந்து அவரை வந்து வாத்தியார் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. வாத்தியார கைது பண்ணுவாங்க. அது வந்து பார்ட் 1லயே வந்து கைது பண்றதுக்கான ஒரு தேடுதல் வேட்டைய வந்து கிளியரா காட்டியிருப்பாங்க. அந்த படம் நல்ல வெற்றி படம். பார்ட் 2ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விடுதலை பார்ட் 2ல விஜய் சேதுபதி வந்து அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி, அவருடைய தமிழர் மக்கள் படையை வந்து எப்படி உருவாக்குனாரு, இதெல்லாம் தான் வந்து இந்த பார்ட் 2ல மெயினா காட்டப்படுது. இந்த படத்துடைய கதையில வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, சூரி வந்து அவருடைய தாய்க்கு எழுதின கடிதத்த வந்து விரிவா படிக்கும்போது, அந்த கதையுடைய தொடக்கம் ஏற்படுது. அப்புறம் இந்த படத்துல வந்து பிளஸ் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 5 பேரை காப்பாத்துறதுக்கு ஒருத்தரை கொன்னா கூட பரவால்ல அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு அலட்சியமா வந்து சொல்றது வந்து ஒரு கூர்மையான வசனங்களை அழகா அடிக்கோடிட்டு காட்டியிருப்பாங்க கவர்மெண்ட் இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சீன் பை சீன் கரெக்டா மேட்சிங் ஆகும். அது வந்து கரெக்டா நல்ல சீக்வன்ஸ்ல போயிட்டு இருக்கும். அது வந்து இந்த படத்துல பிளஸ் பாயிண்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நலத்திட்டமும் கவர்மெண்ட் கொண்டு வரும்போது எந்த ஒரு தனிநபரையும் பாதிக்க கூடாது. ஒருவேளை பாதிச்சது அப்படின்னா அந்த தனிநபருக்கு பின்னாடிதான் நம்ம நிக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த படம் வந்து அழகா வந்து எடுத்து காட்டுது. அது நல்ல அருமையான பாயிண்டா இருக்குது. அது மட்டும் இல்ல, வசூல் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த இடத்துல எல்லாம் தேவையில்லாம நிறைய வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து வசூல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நோட்டீஸ் கொடுத்து வசூல் பண்ணுவாங்க. அது ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருப்பாங்க. அது ஒரு ரீசனா இருக்கும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அனுராக் கஷ்யப் வந்து ஒரு பெங்கால் போராளியா இந்த படத்துல நடிச்சிருப்பாப்ல. அவர் நல்லா சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருப்பாப்ல. அப்புறம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய டைலாக் ஓவர்லேப். ஒரு டைலாக் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு டைலாக் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு சீன் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு சீன் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஓவர்லேப்பிங் இந்த படத்துல நிறைய இருக்கு. அது வந்து நெகட்டிவ் பாயிண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சாங்ஸ் வந்து என்னதான் நல்லா இருந்தாலும், திடீர்னு வந்து சொருகுற மாதிரி இருக்கு சாங்ஸ். இடையில இடையில சொருகுன மாதிரி இருக்குது. அது நெகட்டிவ் பாயிண்டா நாங்க ஃபீல் பண்ணப்படுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பிரச்சாரம் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பிரச்சாரமா வருது. அது வந்து ரொம்ப ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் வந்து போரா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இடமா அது இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராவே இருக்குது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துடைய மியூசிக் வந்து இளையராஜா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காப்ல. அவரு பேக்ரவுண்ட் ஒர்க்கும் இளையராஜா தான் பண்ணியிருக்காரு. அதுல வந்து தினம் தினமும் நினப்பு வளைக்கிறதே என்ன தொலைக்கிறதே அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அதுவும் மனசுல மனசுல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். 2 பாட்டு நல்லா இருக்கு. பட் நடுவுல இன்சர்ட் பண்ணது தான் கொஞ்சம் வந்து நெகட்டிவா ஃபீல் பண்ணப்படுது. அதே மாதிரி டைரக்ஷன் வந்து வெற்றிமாறன் வந்து இந்த படத்துல நல்லாவே டைரக்ட் பண்ணியிருக்காப்ல. பார்ட் 1 நல்ல வெற்றி அடைஞ்சது. இந்த படம் வந்து வெற்றி அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த படத்துல வந்து ஒரு என்னது மக்கள் ஒரு மலைக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள், அருமபுரி அப்படிங்கிற இடத்துல சொல்லக்கூடிய மலைக்கு மேல இருக்கிற ஒரு கிராம மக்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்என்சி கம்பெனி வந்து ஒரு கோல் மைனை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணும்போது அந்த ஊர் அரசியல் அமைப்பு வந்து அரசாங்கம் வந்து அதை ஏத்துக்கும். பட் ஆனா வந்து அந்த ஊர் மக்கள் வந்து ஏத்துக்க மறுப்பாங்க. அந்த ஏத்துக்க மறுக்கும் போது என்ன பண்ணும் கவர்மெண்ட் வந்து அந்த ஏத்துக்கிற மறுக்கிறவங்கள வந்து ரயில்லயே பாம்பு வச்சீங்க நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும். அது அப்புறமா வந்து நிறைய சண்டைகள் அந்த அமைப்புக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஏற்படும். அதுதான் வந்து படம் முழுக்க அப்படியே டிராவல் ஆகும். அதுதான் படத்துடைய மெயின் தீம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து கென் கருணாஸ் வந்து பண்ணை அடிமைக்கு எதிரா வந்து திடீர்னு கொந்தளிப்பாப்புல. அது ஒரு நல்ல சீனா இருக்கும். அந்த சீனை மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல பெருமாள் யாரு, அவர் என்னத்த கட்டமைச்சாரு, அவர் உருவாக்கியது என்ன, அவர் ஏன் வெப்பனுக்கு போனாரு. அஹ் இந்த படத்துல ஒரு டைலாக் இருக்கும். வன்முறைங்கிறது ஒரு மொழி, அந்த மொழிய எங்களுக்கும் பேச தெரியும் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அந்த டைலாக் நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டைலாக் இருக்கும். அந்த டைலாக் பாத்தீங்கன்னா என்னது, கொள்கையும் கோட்பாடும் இல்லாத தலைவன் ரசிகனை உருவாக்க முடியும். ஆனா அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படின்னு இருக்கும். அதுவும் நல்ல சூப்பர் டைலாக். வச்சீங்களா? இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் மோகன் எழுதிய நாவல் அதை தழுவி எடுக்கப்பட்டிருக்குது. இந்த நாவலை வந்து எக்ஸாக்டா ஆல்மோஸ்டா போர்ட்ரேட் பண்ணல. கொஞ்சம் கதைக்கு ஏற்ப கொஞ்சம் கற்பனை கேரக்டர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரி வந்து இதை கொஞ்சமா பயன்படுத்தி இருக்காங்க. அவர் வந்து ஐயோ புரியலையே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வெகுளியா நடிக்கிறது வந்து
ஆடியன்ஸுக்கு வந்து ஈஸியா கனெக்ட் ஆகுது. நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி சேத்தன் வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு அவர் மனசுல என்ன அழுக்கு இருக்கோ அதை அப்படியே அப்பட்டமா காட்டியிருக்காப்ல. அப்படியே நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சிருப்பாப்ல சேத்தன். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்லயே பாத்தீங்கன்னா சேத்தன் வந்து ரொம்ப நெகட்டிவா நடிச்சிருப்பாப்ல. இதுலயும் அதே மாதிரி நெகட்டிவா நடிச்சிருக்காப்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜீவ் மேனன் பாத்தீங்கன்னா அதிகாரத்தை வந்து எப்படி கையில எடுத்து துஷ்பிரயோகம் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த படத்துல வந்து அவர் நெகட்டிவ் சைட்ல நடிச்சிருப்பாப்ல. சோ பார்ட் டூ பாத்தீங்கன்னா பெண்களை வந்து எப்படி வந்து உடைமைகளா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கூலி உயர்வு யாராவது வந்து தொழிலாளர்கள் கேட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்படி வந்து கொடுமையா அவங்கள வந்து தண்டனை செய்யலாம் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி பண்ணை அடிமையை வந்து எப்படி காட்டுறாங்க, எப்படிலாம் பண்ணை அடிமை அந்த காலத்துல இருந்தது அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளாரிட்டியா காட்டியிருக்காங்க. இந்த படத்தை வந்து கம்யூனிஸ்ட் காட்சிகள் வந்து நிறைய இருக்குது. கம்யூனிஸ்டை தழுவி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு முழுமையான ஒரு அரசியல் படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. ஆடியன்ஸுக்கு வந்து இந்த வாரத்துக்கு ஒரு நல்ல தீனி. இந்த வீக்கெண்டுக்கு நீங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 80 மார்க்குகள் தருவேன். அதற்குண்டான தகுதிகள் எல்லாமே இந்த படத்துக்கு இருக்குது. வெற்றிமாறன் வந்து இந்த படத்துடைய கேரக்டர்கள் வந்து அருமையா கையாண்டிருக்காப்ல. சோ இந்த வீக்கெண்டுக்கு பார்த்து இந்த விடுதலை பார்ட் 2 என்ஜாய் பண்ணுங்க. நல்ல படமா அமைஞ்சிருக்கு. நன்றி. தேங்க்யூ.